Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சாலிட் கிரானி ஸ்கொயர் தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு டிவி மேலே இருக்கக்கூடிய இந்த கவர் தான். ஸோ இதுதான் சாலிட் கிரானி ஸ்கொயர். ஸோ இதை வச்சு தான் நான் எங்கள் டிவி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 கலர்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லைட் அண்ட் டார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்டர் நான் க்ரீம் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சாலிட் கிரானி ஸ்கொயர்ஸை வேறு வேறு கலரில் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி அதோட பார்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் உங்களுடைய டிவி மேலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ் மேலேயோ நீங்கள் இந்த கவர்ஸை நீங்கள் போடலாம். ஸோ இதை தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னுடைய ப்ராஜெக்டை மேஜிக் சர்க்கிள் மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேஜிக் சர்க்கிள் நான் இங்கே பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். 3. ஸோ 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணியாச்சு. இதே சர்க்கிள்குள்ளே நான் 2 டபுள் க்ராக்கெட்ஸை நான் இதுக்குள்ளே பண்ண போகிறேன். ஸோ டபுள் க்ராக்கெட்டை யானை நம்ம ஹுக்கில் எடுத்துட்டு நமக்கு 3 லூப்ஸ் கிடைக்கும் டோட்டலாக. ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் வழியாக நம்ம நம்மளுடைய யானை வெளியில் கொண்டு வர போகிறோம். அடுத்த 2 லூப்ஸ் வழியாக நம்ம யானை வெளியில் கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்த டபுள் க்ராக்கெட்டை நான் இதே சர்க்கிள்குள்ளே மேஜிக் சர்க்கிள்குள்ளே நான் செய்ய போகிறேன். ஸோ 3 டபுள் க்ராக்கெட் பண்ணியாச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 செயின் 3 பண்ணது ஒரு டபுள் க்ராக்கெட்டாகவும் அடுத்து 2 டபுள் க்ராக்கெட்ஸை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 நான் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 3 டபுள் க்ராக்கெட்ஸ் இதே சர்க்கிள்குள்ளே நான் செய்ய போகிறேன். இது செகண்ட் டபுள் க்ராக்கெட் செஞ்சிட்ருக்கேன். Third double crochet. இப்போ 3 chains நான் இங்க ஆட் பண்ண போறேன். ஸோ இதே ப்ராசஸை நான் ரிப்பீட்டடாக 2 times பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ 2 times எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே 3 chain ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண பிறகு நான் இந்த சர்க்கிளை ஸ்மால் சைஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சின்ன யான் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை இப்படி பிடிச்சு நான் இப்படி இழுக்க போகிறேன். ஸோ இப்படி இழுத்தேன்னா இந்த சர்க்கிள் குட்டி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கிள் ஸ்மால் சைஸ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். எங்கே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செயின் 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டாக நம்ம செயின் 3 பண்ணோம். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நான் இந்த மாதிரி செய்ய போறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் ஸ்லிப் ஸ்டிச் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போறேன்னா 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 2 3. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டபுள் க்ராக்கெட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும். ஸோ வி ஸ்டிச்சஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்குள்ளே தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டபுள் க்ராக்கெட் இந்த ஸ்டிச்குள்ளே நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நான் இங்கே பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிற இந்த ஸ்டிச், ஸோ இந்த ஸ்டிச்சில் நான் பண்ண போகிறேன். ஸோ 2 டபுள் க்ராக்கெட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கேப்பில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் இதுக்குள்ளே செய்ய போகிறேன். ஸோ 2 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் இப்போ செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 இங்கே ஆட் பண்ண போகிறேன். 2 3.
3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் இந்த கேப்குள்ளேயே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நம்ம இப்படி பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஒரு செயின் ஸ்டிச் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த செயின்ஸில் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் தெரியுது, இங்கே தெரியுது, இங்கே தெரியுது. ஸோ இந்த 3 செயின்ஸ்லையும் நம்ம வந்து 3 டபுள் க்ரோக்கெட்ஸை நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் பண்ண போகிறேன். அடுத்து இந்த கேப்பில், அடுத்து இந்த கேப்ல, ஸோ இந்த மாதிரி அந்த செயின்ஸில் நான் பண்ணியாச்சு. இப்போ நான் எனக்கு இந்த கார்னர் கேப் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த கார்னர் கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் இந்த கார்னர் கேப்பில் பண்ண போகிறேன். செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து 3 செயின்ஸ் இங்கே ஆட் பண்ணி மறுபடியும் இதே கார்னர் கேப்பில் நான் வந்து 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இதே ப்ராசஸை தான் வந்து நான் கண்டினியூவாக இன்னும் 2 டைம்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ அதை செஞ்சுட்ட பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 3 செயின்ஸ் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஸோ இது கூட நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் இங்கே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 ஆட் பண்ணி சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். செயின் 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செயின்ஸ் மேலே இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த செயின்ஸ்ல எல்லாம் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறோம். இந்த கேப்பில் மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா 2 டபுள் க்ரோக்கெட் செய்வோம், 3 செயின்ஸ் ஆட் பண்ணுவோம், 2 டபுள் க்ரோக்கெட் செய்வோம். ஸோ இந்த கேப்பில், அதாவது கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸில் மட்டும். ஸோ நான் இப்போ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த செயின் இருக்கு இல்லைங்களா மேலே, ஸோ இதில் வந்து நான் டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் செய்ய போகிறேன். அடுத்து இந்த செயின், அடுத்து இந்த செயின், ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் வந்து கண்டினியூவாக இங்கே செய்ய போகிறேன். ஸோ இப்போ கார்னர் நான் வந்தாச்சு. இப்போ கார்னரில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 2 டபுள் க்ரோக்கெட் நான் செய்ய போகிறேன். ஸோ 2 டபுள் க்ரோக்கெட் செஞ்சாச்சு. இப்போ செயின் 3 நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ செயின் 3 நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதே கார்னர் கேப்லேயே வந்து நான் இன்னும் 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ செஞ்சாச்சு. இப்போ நான் இந்த மேலே இருக்க இல்லைங்களா இந்த ஸ்டிச்சஸ்ல எல்லாம் ஒவ்வொரு டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன். இந்த கார்னர்ஸில் மட்டும் 2 டபுள் க்ரோக்கெட், 3 செயின்ஸ், 2 டபுள் க்ரோக்கெட் நான் செய்ய போகிறேன். ஸோ லாஸ்ட் இது வரைக்கும் நான் என்னுடைய ப்ராசஸை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 டைம்ஸ் இந்த ப்ராசஸை வந்து நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்து, அதாவது அந்த 3 செயின்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அங்கே வந்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் இதே ப்ராசஸை தான் மேலேயும் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ செயின் 3 நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே மேலே தெரியக்கூடிய இந்த ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோக்கெட் பண்ண போகிறோம். இந்த கார்னர்ஸில் மட்டும் நான் முதலே சொன்ன மாதிரி 2 டபுள் க்ரோக்கெட் செய்வோம், 3 செயின்ஸ் பண்ணுவோம், 2 டபுள் க்ரோக்கெட் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் இப்போ இதே ப்ராசஸ் தான் நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸில் வந்து நம்ம டபுள் க்ரோக்கெட்ஸ் நம்ம செய்ய போகிறோம்.
டபுள் க்ரோக்கெட் எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதோடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கார்னருக்கு வந்தாச்சு. இப்போ கார்னரில் வந்து நான் 2 டபுள் க்ரோக்கெட் வந்து நான் செய்ய போகிறேன். செயின் 3 ஆட் பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் 2 டபுள் க்ரோக்கெட் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து மறுபடியும் 3 டைம்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை எல்லாமே இது வரைக்கும் நான் பண்ண பிறகு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என்னுடைய ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்டேன், சாலிட் கிரானி ஸ்கொயரை. இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய ஸ்லிப் ஸ்டிச்சை நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய யானை வந்து இங்கே செயின் 1 போட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நான் டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த மேஜிக் சர்க்கிள் போட்டேன் இல்லைங்களா, ஸோ இதோடைய யான் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது. இதை நான் பிடிச்சு இழுத்தேன்னா ஸோ இது வந்து இன்னும் டைட்டாக காமிச்சுக்கும் நமக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா யானை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய யானை வந்து எக்ஸ்ட்ரா யானை நான் வந்து இப்படி உள்ளே எடுத்து விட்டுற போகிறேன். ஸோ ஃபைனலாக நமக்கு சாலிட் கிரானி ஸ்கொயருடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கலராக இதை வந்து கலர் யான்ஸில் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டிவி கவரோ ஃப்ரிட்ஜ் கவரோ எது வேணால் நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.